ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸில் குவிக் சார்ட் கான்செப்டை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பபிள் சார்ட் அண்ட் செலெக்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆச்சு, ஸோ அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி குவிக் சார்ட் அதோட கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குவிக் சார்ட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குவிக் சார்ட்டில் டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட். ஸோ டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் அப்படின்றது என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை நிறைய சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணி அந்த சப் ப்ராப்ளம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட். டிவைட் பண்ணி அந்த சப் ப்ராப்ளம்ஸை ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தட் தான் குவிக் சார்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிகர்சிவ் மெத்தட். ஸோ ரிகர்ஷன் அப்படின்றது என்னென்னு தெரியும். இந்த சேம் ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். ஸோ அதே திரும்ப கால் ஆகும் அன்டில் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ வர வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் அது தன்னை தானே கால் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குவிக் சார்ட்டில் பார்த்திங்கன்னா பைவோட் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைவோட் எலிமெண்ட், லோ அண்ட் ஹை வேல்யூ, இந்த மூணு விஷயம் ரிப்பீட்டடாக வரப்போகுது. பைவோட், லோ அண்ட் ஹை. இந்த பைவோட் எலிமெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். சரியா? பைவோட் எலிமெண்ட்டை வச்சு தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பைவோட் வேல்யூ இருக்குல்ல, இந்த பைவோட் வேல்யூ இருக்குது. பைவோட் வேல்யூக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சில வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது பார்ட்டிஷன் நம்பர் 1, இது பார்ட்டிஷன் நம்பர் 2. பைவோட் வேல்யூக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, பைவோட் வேல்யூ விட லெஸராக இருக்கணும். பைவோட் வேல்யூக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கணும்னா, பைவோட் வேல்யூ விட ஹையர் ஆர் பிகராக இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பைவோட் எலிமெண்ட்டை எப்படின்னா, இனிஷியலாக பைவோட் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு, மிடிலு, லாஸ்ட்டு அப்படின்றது மாதிரி ஆஸ் பர் த பார்ட்டிஷன் அது போயிட்டே இருக்கும். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் எலிமெண்ட் பைவோட் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் சில பார்ட்டிஷன்ஸ்லாம் டிவைட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும், பைவோட் எலிமெண்ட் வேறு, அதாவது கொஞ்சம் வேறு இடத்துக்கு மூவ் ஆகிடும். ஸோ மிடில் எலிமெண்ட்டாக இருக்கலாம், அப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் பைவோட் எலிமெண்ட்டை நம்ம இது பண்ணுவோம். சரி, ஸோ இப்போ இங்கே கண்டிஷன்ஸ்ன்னு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பைவோட் எலிமெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக பைவோட் எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐ, ஓகே, ஐயை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஐயை நான் லோன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஜேன்ற வேரியபிள், ஜே ஹைன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ, லோயர் இண்டெக்ஸ் ஹை அண்ட் ஹையர் இண்டெக்ஸ் ஜே. சரி, அதுக்கப்புறம் இப்போ லோயர் இண்டெக்ஸ் ஹைனா ஃபஸ்ட் எலிமெண்ட், ஹையர் இண்டெக்ஸ் ஜேனா லாஸ்ட் எலிமெண்ட், அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த ப்ராசஸ் ரிகர்சிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னா, அன்டில் த ஸ்டெப் ஐ லெஸ் தேன் ஜே. ஓகே, ஐ லெஸ் தேன் ஜே. ஓகே, ரிப்பீட் த ஃபாலோயிங் ஸ்டெப் அன்டில் ஐ லெஸ் தேன் ஜே. எந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐயை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். சரிங்களா? ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூ. சரியா? அது வரைக்கும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். நெக்ஸ்ட்டு ஜே வேல்யூவை நான் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எது வரைக்கும் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, while ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் பைவோட் வேல்யூ. ஸோ இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன அர்த்தம், இன்க்ரிமெண்டிங் ஐ டுவோர்ட்ஸ் த ரைட் அண்ட் டிக்ரிமெண்டிங் த ஜே டுவோர்ட்ஸ் லெஃப்ட். ஐயை இப்படியே இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன், ஜே லாஸ்ட்லேருந்து இப்படியே டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டிஷன் நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போது லாஸ்ட்டாக ஐ லெஸ் தேன் ஜேவாக இருந்ததுன்னா, சரிங்களா, இப்படியே நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல ஐ ஃபால்ஸ் ஆகிடும்.
அப்படியே ஜே வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு இடத்துல ஜே வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல ஐ லெஸ் தேன் ஜேவாக இருந்ததுன்னா நான் எதை ஸ்வாப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்வாப் ஏ ஆஃப் ஐ கமா ஏ ஆஃப் ஜே, இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா ஐ கிரேட்டர் தேன் ஜேவாக இருந்ததுன்னா ஸ்வாப் ஏ ஆஃப் ஜே அண்ட் பைவோட் வேல்யூ, இதை ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து அல்கோரிதம். ஸோ இந்த அல்கோரிதமை தான் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போது 30, 20, 10, 50, 60, 40. இப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, இனிஷியலாக வந்து இது வந்து பைவோட் வேல்யூ. இனிஷியலாக ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பைவோட் வேல்யூ, அதாவது ஹை இஸ் ஈக்குவல் டு லோயஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது, ஜே இஸ் ஈக்குவல் டு ஹையஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது. அப்போ லோயஸ்ட் இண்டெக்ஸ் எது? 0. ஹையஸ்ட் இண்டெக்ஸ் எது? 5. சரி, இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஓகே, ஐ லெஸ் தேன் ஜேவான்னு பார்க்குறேன். ஓகே, ஐ லெஸ் தேன் ஜேவான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே போட்டிருக்கல ஐ லெஸ் தேன் ஜேவா பார்க்குறேன். ஸோ இனிஷியலி ஐ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 0. லோயஸ்ட் வேல்யூ 0. ஜே இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 5. ஹையஸ்ட் வேல்யூ 5. 0 less than 5 பார்க்குறேன். எஸ், கண்டிஷன் வந்து ட்ரூ. வி ஹாவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ். ஓகே, ஸோ என்ன ரிப்பீட் த ப்ராசஸ் இந்த சென்ஸ் என்ன? ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். சரி, எப்போ எது வரைக்கும்? அன்டில் ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூ. சரியா, அது வரைக்கும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தேன் 5 வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. சரி, இனிஷியலாக வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 0. சரியா, ஐ இஸ் ஈக்குவல் டு 0 என்ன? 0 வேல்யூ என்ன இருக்குது? 30. சாரி 30. சரி, எப்போது? அதாவது பாருங்கள், எது வரைக்கும் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன்? ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட். சரியா, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். சரி, இப்போது நெக்ஸ்ட் ஏ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 30 இருக்குது. பைவோட் வேல்யூ வந்து 30. அப்போ 30 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30, கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா, ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 20. 20 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூ எவ்வளோ? 30. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1. 20 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30, கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ என்ன? 2 செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 10 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30, கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 3. தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 50 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, இப்போது எந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கு? ஐ இஸ் ஈக்குவல் டு 3, இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு இப்போது இனிஷியலாக ஐ வந்து எங்கே இருந்தது? 0 இருந்தது. இப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது, அதாவது 50 பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜேவை டிக்ரிமெண்ட் எது வரைக்கும் ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம்? ஏ ஆஃப் ஜே. ஓகே, ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் பைவோட் வேல்யூ வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? ஜே மைனஸ் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஜே மைனஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போது ஏ ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன? ஜே இஸ் ஈக்குவல் டு ஹையஸ்ட் வேல்யூ 5. ஓகே, ஸோ இனிஷியலி ஜே இஸ் ஈக்குவல் டு 5. ஜே இஸ் ஈக்குவல் டு 5. ஜே இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்த் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 40 இருக்குது. அப்போது 40 கிரேட்டர் தேன் பிவோட் வேல்யூ என்ன? 30 தான். பிவோட் வேல்யூ வந்து 30. ஸோ பிவோட் வேல்யூ 30. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஜே மைனஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு 4. ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன எலிமெண்ட் இருக்குது? 60 இருக்குது. ஓகே, 60 கிரேட்டர் தேன் 30 பார்ப்போம், கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஜே இஸ் ஈக்குவல் டு 3. சரி, தேர்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 50 இருக்குது. சரி, 50 கிரேட்டர் தேன் 30 பார்க்கும், கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஜே இஸ் ஈக்குவல் டு 2. டிக்ரிமெண்ட் தானே ஆகுது. ஜே இஸ் ஈக்குவல் டு 2. செகண்ட் இண்டெக்ஸில் என்ன எலிமெண்ட் இருக்குது? 10 இருக்குது. ஓகே,
ஓகே 10 greater than 30 ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபெயில்ஸ் ஆயிடுச்சு. அப்போது j is equal to இப்போ இங்கே என்ன இருக்குது 2. ஸோ I is equal to 3, j is equal to 2 ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து செக் பண்ணோம். ஸோ என்ன செக் பண்ணோம், அதாவது இங்கே ரெண்டு வேல்யூ எழுதணும் பார்த்தீங்களா, அதாவது I less than jவாக இருந்தால் a of I a of jவும் ஸ்வாப் பண்ணோம். I greater than jவாக இருந்தால் a of jவையும் பைவட் வேல்யூவும் ஸ்வாப் பண்ணோம். சரி, இப்போ இங்கே என்ன I is equal to 3, j is equal to 2. அப்போ I greater than 2, சாரி I greater than j, 3 greater than 2. I greater than jவாக இருந்ததுன்னா என்ன எதை ஸ்வாப் பண்ணோம், நம்ம a of jவும் பைவோட் வேல்யூ ஸ்வாப் பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே I greater than j, that is 3 greater than 2 இருக்குது. ஸோ அப்போ என்ன நம்ம எதை ஸ்வாப் பண்ணோம், a of j வேல்யூவும் பைவோட் வேல்யூ ஸ்வாப் பண்ணோம். ஸோ a of j வேல்யூ ஆக்சுவலி j is equal to 2. செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குங்க 10 இருக்குது. அப்புறம் பைவோட் வேல்யூ இது 30 பைவோட் வேல்யூ. அப்போ 10ஐயும் 30ஐயும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்வாப் பண்ணோம். சரி, ஸோ 10ஐயும் 30ஐயும் ஸ்வாப் பண்ணால் ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் இது என்ன ஆகும், 10 இங்கே வந்துடும், 30 இங்கே போயிடும். அப்போ 10, 20, 30, 50, 60, 40ன்னு வரும். சரிங்களா? சரி, இப்போது 10, 20 அப்படியே இருக்கும், 30 அங்கே போயிடும், 50, 60, 40. ஓகே, சரி, பைவோட் வேல்யூ இங்கே இருக்குது, பைவோட் வேல்யூ லெஃப்ட்டு, பைவோட் வேல்யூவில் ரைட் சைடு. சரி, லெஃப்ட் சைடில் லெஸர் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், ரைட் சைடில் கிரேட்டர் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்டே போகணும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போது ஓகே, ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்குது, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் சரி, ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம் நமக்கு எப்படி வேல்யூ இருக்குது, 10, 20, 30, 50, 60, 40. ஸோ இதான் ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது 0, 1, 2, 3, 4, 5 இப்படி இருக்குது. ஸோ இது பிவோட்டு. ஓகே, பிவோட்டுக்கு லெஃப்ட் சைடில் எது இருக்குது, ரைட் சைடில் எது இருக்குது. சரி, பார்ட்டிஷன் இது வந்து பார்ட்டிஷன் நம்பர் 1, இது வந்து பார்ட்டிஷன் நம்பர் 2. ரைட் சைடில் இருக்கிறது பார்ட்டிஷன் நம்பர் 2, லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்ட்டிஷன் நம்பர் 1. இப்போ பார்ட்டிஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிப்போம், கன்சிடரிங் த பார்ட்டிஷன் நம்பர் 1. ஸோ பார்ட்டிஷன் நம்பர் 1ல் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 10 and 20 இருக்குது. சரியா? அப்போது 10 வந்து 0, 20 வந்து 1. அதே மாதிரி அந்த ப்ராசஸ் திரும்ப இங்கே பண்ண போகிறோம். ஸோ இது என்ன, ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ பைவோட் வேல்யூ எடுத்துக்கிறோம், அதான் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ பைவோட் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இது லோ, இது ஹை. ஓகே, ஸோ I லெஸ் தேன் j1 பார்க்கும். ஓகே, பழைய கண்டிஷன்ஸ் அப்படியே இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகும். I லெஸ் தேன் j, 0 லெஸ் தேன் 1 பார்க்கும். எஸ், கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இங்கே என்ன ஆகும், I இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா? இனிஷியலி I is equal to 0. 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 10 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூவாக பார்க்கும். பைவோட் வேல்யூ அது 10. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு I is equal to 1 ஆகும். 10 less than or is equal to pivot, sorry, I is equal to 1 20. 20 less than or is equal to 10 and பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ now I is equal to 1 செட் பண்ணிக்கும். சரியா? I is equal to 1. இனிஷியலி I is equal to 0 வந்தது, இப்போ வந்து I is equal to 1 செட் பண்ணிடுச்சு. சரி, அதாவது என்ன, ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருக்கோம், I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும், a of I less than or is equal to pivot value, இது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஒன்றும் கன்ஃபியூஷனே தேவையில்ல, கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், j வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ j டிக்ரிமெண்ட் ஆகும். எது வரைக்கும் j டிக்ரிமெண்ட் ஆகும், அதாவது a of j greater than pivot value, இது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆகும். சரி, இனிஷியலி j is equal to என்ன 1. ஸோ 1. ஸோ 20 pivot value என்ன 10. 10 விட கிரேட்டரா? எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட்டு j is equal to 0. 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 10 greater than, சரியா,
ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து 20 கிரேட்டர் தேன் 10 பார்த்து. இப்போது நெக்ஸ்ட்டு j இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 10 கிரேட்டர் தேன் 10 போகும். ஸோ வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போது j இஸ் ஈக்குவல் டு 0. சரியா, j இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ j இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணோம், ஐயும் j வேல்யூவும் கம்பேர் பண்ணோம். I வேல்யூ j வேல்யூ விட ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம இங்கே இப்போ எழுதிக்கலாமா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு I வேல்யூ j வேல்யூ விட கம்மியாக இருந்ததுன்னா a ஆஃப் ஐயையும் a ஆஃப் ஜேயையும் ஸ்வாப் பண்ணோம். சரி, I வேல்யூ j விட அதிகமாக இருந்ததுன்னா a ஆஃப் ஜேயையும் பைவோட் வேல்யூ ஸ்வாப் பண்ணோம். ஸோ இதான் வந்து கண்டிஷன். ஸோ இங்கே பாருங்கள், I வந்து 1 கிரேட்டர் தேன் 0, I கிரேட்டர் தேன் 0. சரிங்களா? ஸோ I கிரேட்டர் தேன் 0 இருந்தால் I வந்து j விட பெருசாக இருந்தால் a ஆஃப் ஜேவும் a ஆஃப் பைவோட் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், ஸ்வாப் பண்ணோம். a ஆஃப் j இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 10 இருக்குது. பைவோட்டு எது தான், 10 தான். அப்போது 10வே வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியுமா, ஸ்வாப்பிங்கில் கிடையாது. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து ஸ்வாப்பிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அரேஞ்ச்டு ஆர்டரில் தான் இருக்குது. சரிங்களா, சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போது இது ஆசிட்டிஸ் என்ன ஆகும், பார்ட்டிஷன் வந்து இதில் 2 எலிமெண்ட் தான் இருக்குது. பார்ட்டிஷன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 எலிமெண்ட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து சின்ன எலிமெண்ட்டாக இருந்தால் அதை விட நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு அதை விட பெரிய எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆர்டரில் வந்துருச்சு. ஸோ பார்ட்டிஷன் நம்பர் 1 வந்து ஒரு ஆர்டரில் வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் நம்பர் 2 போகிறோம். சரி, பார்ட்டிஷன் நம்பர் 2ல் என்ன இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 50, 60, 40, 0, 1, 2. இது பைவோட் வேல்யூ. இனிஷியலி ஃபஸ்ட் வேல்யூ பைவோட் வேல்யூ எடுத்துக்கிறோம். இது வந்து லோ, இது வந்து ஹை. ஸோ ஐ இது ஜே. சரி, இப்போ இந்த இப்போது ஃபஸ்ட் என்ன, இதே மாதிரி தான் I லெஸ் தேன் J1 கண்டிஷன் செக் பண்ணோம். I லெஸ் தேன் J, I என்ன 0 லெஸ் தேன் J2 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும், I ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். இனிஷியலி I இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே என்ன செக் பண்ணோம், அதாவது a ஆஃப் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தால a ஆஃப் I லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூ. ஸோ a ஆஃப் I என்ன 50 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூ 50 தான். கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு I இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். ஸோ 1 என்ன 60 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூன்னு பார்ப்போம். கண்டிஷன் வந்து ட்ரூ. சரி, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, I இஸ் ஈக்குவல் டு 1 செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், J டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ J எது வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆகும், a ஆஃப் J கிரேட்டர் தேன் பைவோட் வேல்யூ அது வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? சரி, அப்போது இனிஷியலி J இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, J இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 2. ஸோ I வேல்யூ. ஓகே, ஸோ அப்போது 2ல் என்ன வேல்யூ இருக்குது, 40 கிரேட்டர் தேன் 50 பார்க்கும். கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போது J இஸ் ஈக்குவல் டு என்ன 2, I இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு, J இஸ் ஈக்குவல் டு 2 ஆயிடுச்சு. அப்போது 1 லெஸ் தேன் 2 ஆயிடுச்சு. சரி, இங்கே பார்த்தீங்களா, இங்கே நான் சொன்ன மாதிரி I லெஸ் தேன் ஜேவாக இருந்தால் a ஆஃப் I a ஆஃப் ஜேவும் சேவ் பண்ணும். I கிரேட்டர் தேன் ஜேவாக இருந்தால் a ஆஃப் ஜேவையும் பைவோட் வேல்யூயும் சேவ் பண்ணும். இங்கே பாருங்கள், I லெஸ் தேன் ஜே, அப்போ a ஆஃப் ஐயையும் a ஆஃப் ஜேயும் சேவ் பண்ணும். சரிங்களா? ஸோ a ஆஃப் ஐயையும் a ஆஃப் ஜே. ஸோ a ஆஃப் I என்ன இருக்குது, a ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு I இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? 1ஐயும் J இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 40யும் 60யும் ஸ்வாப் ஆகிடும். இப்போது ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 50 இங்கே அப்படியே இருக்கும், 40 இங்கே வந்துடும், 60 இங்கே ஆகிடும். 0, 1, 2. ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இது பைவோட் வேல்யூ, ஆஸ் இட் இஸ் பைவோட் வேல்யூ அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போது 0, 1 and 2 ஆச்சுங்களா? சரி, இப்போது என்ன, ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக வந்து I இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ a ஆஃப் I வந்து லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பைவோட் வேல்யூன்னு பார்ப்போம். அப்போது 50 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 கண்டிஷன் வந்து ட்ரூ. I இஸ் ஈக்குவல் டு இப்போ 1 ஆகும், 1 ஆகும். 40 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 பார்ப்போம். கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் I இன்க்ரிமெண்ட் ஆகும், I இஸ் ஈக்குவல் டு 2.
60 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 ஆகும்போது ஐ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், இங்கே 2 செட் ஆகிடும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஜே இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், சாரி ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். எது வரைக்கும் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம், எந்த வேல்யூ வந்து எந்த கண்டிஷன் வந்து இது ஆகணும், அதாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், அதாவது ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் பைவோட் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். சரி, இப்போ இனிஷியலி ஜே மைனஸ் மைனஸ். ஸோ ஜே வேல்யூ வந்து என்ன, ஹையஸ்ட் வேல்யூ வந்து 2. சரியா? ஸோ அப்போ என்னென்ன இருந்தது, 50 இருந்தது, 40 இருந்தது, 60 இருந்தது, 0 1 2 ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம். சரிங்களா? ஜே இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ என்ன, ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் பைவோட் வேல்யூவான்னு பார்க்கும். ஏ ஆஃப் ஜே ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன 2, 60 கிரேட்டர் தேன் பைவோட் வேல்யூ என்ன 50. கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஜே டிக்ரிமெண்ட் ஆகும். ஜே இஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 40 கிரேட்டர் தேன் 50 பார்க்கும். ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதில் ஹை இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்தது, இங்கே பாருங்கள். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 2 இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு. ஐ இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ என்ன, 2 கிரேட்டர் தேன் 1, ஐ கிரேட்டர் தேன் ஜே, ஐ கிரேட்டர் தேன் ஜே. சரிங்களா? ஸோ ஐ வந்து ஜேவோட கிரேட்டராக இருந்ததுன்னா ஏ ஆஃப் ஜேவோட வேல்யூவும், ஓகே, ஏ ஆஃப் ஜேவோட வேல்யூவும் பைவோட் வேல்யூவும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்வாப் பண்ணோம். சரிங்களா? ஏ ஆஃப் ஜேவோட வேல்யூ பைவோட் வேல்யூ ஸ்வாப் பண்ணோம். ஏ ஆஃப் ஜே என்ன, ஜே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பொசிஷனில் என்ன இருக்குது, 40 இருக்குது. இப்போ 40யும் பைவோட் வேல்யூ என்ன 50. 40 அந்த பக்கம் போய்டும், 50 இந்த பக்கம். அப்போ ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 40 50 60. ஸோ இது வந்து பைவோட் வேல்யூ. ஓகே, பைவோட் வேல்யூக்கு லெஃப்ட் சைடில் அண்ட் ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு எலிமெண்ட், ரைட் சைடில் ஒரு எலிமெண்ட். லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்குது, லெஸ்ஸர் எலிமெண்ட்டாக இருக்குது. ரைட் சைடில் வேல்யூ எப்படி இருக்குது, பிக்கர் எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைவோட் வேல்யூ இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்குது 50. இப்போ இங்கே 1 தான் இருக்குது, இங்கே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போது ஆல்ரெடி இது என்ன இருக்கும், நவ் இட் இஸ் இந்த சார்ட்டிங் ஆர்டர். சரி, ஃபைனலி நமக்கு ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, சார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இனிஷியலாக வந்து என்ன இருந்ததுன்னு நம்ம எழுதிப்போமா. இனிஷியலாக நான் வந்து என்ன 30 20 10 50 60 40. ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக நம்ம கொடுத்த இன்புட். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும், இந்த ஒரு பைவோட் வேல்யூ வச்சு லெஃப்ட் சைடில் ஒரு பார்ட்டிஷன், ரைட் சைடில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் என்னென்ன வேல்யூஸ் வந்து பார்ட்டிஷன் ஆச்சு, அதாவது 2 வேல்யூ 10 and 20. இது பைவோட் வேல்யூ. ஓகே, 30 வந்து அப்போ பைவோட் வேல்யூ. ஸோ இங்கே எடுக்கும்போது என்னாச்சு, 40 இங்கே வந்துருச்சு, 50 இங்கே வந்துருச்சு, 60 இங்கே வந்துருச்சு. சரிங்களா? சரி, அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, 0 1 2 3 4 5. ஸோ என்னாச்சு, ஷார்ட்டிங்கை முடிஞ்சு போச்சு. ஸோ குவிக் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷனாக நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணி ஒரு பார்ட்டிஷனையும் ப்ராசஸ் பண்ணேன். ஸோ இந்த பார்ட்டிஷனை தனியாக ப்ராசஸ் பண்ணேன், இந்த பார்ட்டிஷனை தனியாக ப்ராசஸ் பண்ணேன். ஃபைனலி எல்லாம் மெச் பண்ணும்போது நமக்கு ப்ராசஸ் வந்து ஈஸியாக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ குவிக் ஷார்ட் பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.